வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடையை சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியைக்கு வாட்ஸ்அப்பில் ஆபாச குறுஞ்செய்தி வந்தது. அதில் இன்ஸ்டாவில் போலி ஐடி உருவாக்கி ஆசிரியை பிற நபர்களிடம் ஆபாசமாக பேசுவது, சாட்டிங் மற்றும் குறுஞ்செய்திகள் அனுப்புவது போன்ற வீடியோக்கள், போட்டோக்கள் இருந்தன. பாதிக்கப்பட்ட ஆசிரியை SP ஸ்டாலினிடம் புகார் கூறினார். சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரித்தனர். குறுஞ்செய்தி அனுப்பியது பைங்குளத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி அருள்லிங்கம், வயது 32 என தெரிந்தது. போலீசார் அவரை முட்டிக்கு மூட்டி தட்டி ஜெயிலுக்கு அனுப்பினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. நரசிங்கபுரம், கெங்கவல்லி, காட்டுக்கோட்டை, தலைவாசல், கொத்தம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக தொடர் சாரல் மழை பெய்து வருகிறது. சாரல் மழையால் ரம்யமான குளுகுளு சூழல் நிலவுகிறது. மதுரை பாண்டிக்கோவில் அருகே உள்ள திடலில் வரும் ஜனவரி 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாடு நடக்கிறது. மாநாட்டில் பிரதமர் மோடி மற்றும் NDA கூட்டணி கட்சியினர் பங்கேற்கின்றனர். மோடி பங்கேற்கும் மாநாட்டு திடலை தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மாநில பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், மூத்த தலைவர்கள் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், கதலி நரசிங்க பெருமாள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, உதயகுமார் மற்றும் MLA ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். மதுரையாக இருந்தால் இந்த இடம் தேர்வு செய்யப்படும் என்பதை சொல்லியிருக்கோம். இல்லை இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. மதுரைன்னா அந்த இடத்துல வச்சிருக்கணும். அடுத்து இன்னும் 2 இடத்துல சென்னையில் அதில் பார்க்க சொல்லி தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராகக்கூடிய அண்ணன் EPS அவர்களும், என்னுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் மதிப்புக்குரிய பியூஷ் கோயல்ஜி அவர்கள் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் அது குறித்து முடிவு செய்வார். இல்லை, அது ஒரு தவறான கருத்து எல்லா இடத்துலையும் பரப்பப்பட்டு வருகிறது. மதிப்புக்குரிய விஜய் அவர்களுக்கு எந்த விதமான நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்கனவே எந்த காலத்திலும் ஏற்பட்டது கிடையாது. அவர் ஒரு கட்சி நடத்துகிறார், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நடக்கிறோம். அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு எதுவும் இல்லை. நான் பராசக்தி படம் பார்க்கல, பழைய பராசக்தி படம் பார்த்துருக்கேன். பழைய பராசக்தி, ஒரிஜினல் பராசக்தி, இது அது ஒரிஜினல் பராசக்தி பார்த்துருக்கேன். அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த பராசக்தி படத்துக்கு நிறைய தடைகள் கொடுத்ததா, சென்சார் போர்டில் கொடுத்ததா நான் பத்திரிகையில் படிச்சிருக்கேன். அப்போ உள்ள காங்கிரஸ் அப்போ உள்ள பராசக்தி படத்துக்கு நிறைய தடைகள் கொடுத்து அந்த படம் வரக்கூடாதுன்னு தடுத்ததாக கேள்விப்பட்டிருக்கேன். அதேமாதிரி அந்த டைமில் நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்.